Hi guys, welcome back to my channel. I know it's been so long since I made a video. I promise I would be consistent from now. இந்த வீடியோ வந்து தமிழில் தான் இருக்க போகுது. இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸும் ரொம்ப அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு டே டைம் லுக்கிலிருந்து நைட் டைம் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளான லுக்ஸ் கூட இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நல்ல ஒரு போல்டான லுக் கூட க்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நியூட்ரிஜனா ஹைட்ரோபூஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம ஃபேஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் அண்ட் ஒரு fawn அப்படின்ற ஒரு ஷேட், என்னோடய ஷேட் ஸ்கின் கன்சீலர் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேடாக மாற்றி அதை நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். என் டார்க்னஸை ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ், ரொம்ப டார்க்காக உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் ரெட் கலர் கரெக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அவ்வளோ பிக்மெண்டேஷன் இல்லை, அதனால தான் ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கலர் கரெக்டர் வந்து ஃபவுண்டேஷனில் வந்து போகாமல் இருக்கிறது, மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு சுகர் லூஸ் பவுடர், சுகர் ஒரு ப்ரெஸ் பவுடர் பனானா ஷேட் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்போ போய்க்கலாம். நான் நைக்காவோட ஸ்கின் ஷீல்ட் ஆன்டி பொல்யூஷன் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஒன் சைடு ஆஃப் த ஃபேஸில் போட்டுட்டு நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த சைட் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு மேட் ஃபவுண்டேஷன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு ஸ்கின்னோட ஒட்டிக்கும். அதனால் பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஃபேஸ் தனித்தனியாக ஒவ்வொரு பார்ட்டில் தனித்தனியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பேக் கன்சீலர் எடுத்துக்கிறோம், டேக் கவர் கன்சீலர். இந்த ஷேட் வந்து பர்த்டே சூப்னு நினைக்கிறேன். அந்த ஷேட் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். சென்டர் ஆஃப் த ஃபேஸ், ஃபோர்ஹெட், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், ஐலிட்ஸையும் அப்படியே ப்ரைட்டாக ப்ரெப் பண்ணிக்கிறோம். அதை வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சுகரோட அதே ப்ரெஸ் பவுடர் இந்த ஷேட் பனானா எடுத்து நல்லா எங்கெங்கெல்லாம் நம்ம கன்சீலர் போட்டிருக்கோமோ, எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ்வலாக நம்மளுக்கு ரொம்ப ஆயிலியாக ஈஸியாக கேக்கே ஆகிடுமோ அந்த இடத்துலலாம் வந்து நல்ல பவுடரை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு எங்கேயுமே மூவ் ஆகாது. மேக்கப் அப்படியே நல்லா லாங் ஸ்டேவாக இருக்கும். நான் வாய் சுற்றி பண்ணும்போது இந்த ஸ்மைல் லைன்ஸ்லாம் சீக்கிரமாக வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணி பவுடர் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஐப்ரோஸ்க்கு வந்து நம்ம மிஸ் கிளியர் ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். இந்த பேலட் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ் பேலட் இஃப் யூ ஆர் அ பிகினர். இதை வச்சு ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோஸ் பண்ணிக்கலாம், கான்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மஸ்ட் ஹேவ் ஐஷேடோ பேலட். ரொம்ப அஃபோர்டபுள், ரொம்ப பிக்மெண்டட். இதை வச்சு நான் என் ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஐஸ்க்கு போகலாம். ஐஸ்க்கு வந்து ஷாம்பரோட ஒரு டார்க் ப்ரௌன் காஜல் எடுத்துக்கிறேன். அதை வச்சு ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணி லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அதே பேலட்லேருந்து ப்ரௌன் ஷேட் ஒன்று எடுத்து ஐஷேடோ மாதிரி அது மேலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹார்ஷ் எட்ஜ் வந்து வேண்டாம் அப்படின்றதுக்காக ஃபிங்கர்லேயே நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதே ஐஷேடோ வந்து லோவர் லேஷ் லைன்லேயும் நம்ம போட்டுக்கலாம். மேலே மட்டும் போட்டு கீழே போடாமல் விட்டால் நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ வந்து நம்ம ஐஸ் வந்து அவ்வளோ டிஃபைண்டாக இருக்காது. ஸோ ஒரு பிளாக் காஜல் எடுத்து லைட்டாக வந்து அப்பர் லேஷ் லைனையும் லோவர் லேஷ் லைனையும் லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கே பியூட்டி காஜல் பென்சில். நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு இப்போ வந்து நம்ம இந்த காஜலை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். இந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு நமக்கு இந்த லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ப்ரஷஸ்ஸு ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். மேப்ளினோட மஸ்காரா. திரும்ப அந்த ப்ரௌன் ஷேட் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த ப்ரௌன் ஷேடே எடுத்து நம்ம இப்போ வந்து கான்டோராக யூஸ் பண்ண போகிறோம்.
இந்த ஷேட் நான் வந்து கான்டோராக இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யூசுவலாக நம்ம போடுற கான்டோர்ஸை விட இது வந்து ரொம்ப டிஃபைன்டாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஷேடு நம்ம நீங்கள் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபார் கான்டோரிங். இப்போ நீங்கள் 2 சைட்லேயும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எப்படி கான்டோர் பண்ண சைட், கான்டோர் பண்ணாத சைடு எப்படி இருக்குன்னு. கான்டோர் பண்ண சைடு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கான்டோர் பண்ணாத சைடு ரொம்ப ஒரு பிளாங்காக இருக்கும். இப்போ நம்ம பவுடர் அப்ளை பண்ண ப்ரஷ் எடுத்து அந்த ஹார்ஷ் எட்ஜஸ் இருந்ததுன்னா அதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் பீச் பீக். இப்போ வந்து நம்ம ஹைலைட்டருக்கு போயிடலாம். வெட் அண்ட் வைல்ட் ஹைலைட்டர் இந்த ஷேட் ப்ரெஷஸ் பெட்டல்ஸ். ரொம்ப அஃபோர்டபுளான ரொம்ப சூப்பரான ஹைலைட்டர். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் போயிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு லிப்லைனர் அண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். லிப்லைனர் வந்து கே பியூட்டியோட லிப்லைனர். இந்த ஷேட் வந்து ஃபேம். இது வந்து ஒரு ப்ரௌன் லிப்லைனர். இது எல்லா ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கும் ரொம்ப சூட் ஆகும். அடுத்து வந்து லிப்ஸ்டிக் வந்து ஃபாரெவர் 52 லிப்ஸ்டிக் இந்த ஷேட் FT008 யூஸ் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ப்ரிட்டியான ஒரு பிங்கிஷ் நியூடு ஷேட். நம்ம ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டே டைம் அப்ரோப்ரியேட்டாக இருக்குது. நம்ம லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த லுக்கை வந்து நம்ம எப்படி வந்து ஒரு போல்டு ஒரு ஃபெஸ்டிவ் லுக்காக மாற்றலான்னா, ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்கு, இயரிங்கு இதை மட்டும் மாற்றினா போதும். அந்த லுக்கை வந்து அப்படியே நம்ம போல்டாக மாற்றிடலாம். அதுக்கு வந்து நான் மேபிலினோட மேட் இங்க் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் வந்து ஃபவுண்டர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் யூஸிங் திஸ் லிப்ஸ்டிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட்டாக டேக்கியாக இருக்கும், பட் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கவே இல்லை. ரொம்ப பிக்மெண்டட், ரொம்ப ஒப்பேக். the color payoff is so good. இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு ஷேட் தான் நான் வச்சுருக்கேன். மேலே இன்னும் 2-3 ஷேட் வாங்கணுன்ட்டு இருக்கேன். இது ரொம்ப ஒரு பெஸ்ட் செல்லிங் ஷேட் ஆல்சோ. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த லுக்குக்கு வந்து செட் ஆனிச்சு இந்த லிப்ஸ்டிக்கு. அப்புறம் இயரிங்ஸ் மாற்றியாச்சு. அவ்வளோதான், நம்ம லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. Bye. If you like the look, please like, comment and subscribe. Bye.